தொடர்ந்து புது விஷயங்களை தேடி படிக்கிற, பல கோணங்கள்ல தகவல்களை ஆராய விரும்புற நேயராகிய உங்களுக்கு இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம வீடுகள்ல அன்றாட நடக்கிற, ஆனா நாம பெருசா சிந்திக்க தவறிய ஒரு அரசியல். ஆமா, ரொம்பவே முக்கியமான ஒரு அரசியல். நிலம். சரியா சொன்னீங்க. நிலம். நிலம்ங்கிறது வெறும் மண் கிடையாது, அது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் உண்மையிலே யார் கையில இருக்கு? குறிப்பா பெண்களின் நில உரிமைக்கும் நாம பொதுவெளியில பேசுற சமூக நீதிக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகள் என்ன? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இதற்கான தரவு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 2019ஆம் வருஷம் விடுதலை ஞாயிறு மலர்ல வெளியான ஒரு கேள்வி பதில் பகுதி, அப்புறம் அது மேல ஒரு கட்டுரையாளர் முன்வைக்கிற மிக கடுமையான ஆழமான விமர்சனங்கள் அடங்கிய ஒரு பதிவு. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயராகிய உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிடணும்னு நினைக்கிறோம். நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த மூல கட்டுரையில ரொம்பவே கடுமையான அரசியல் மற்றும் கருத்தியல் விமர்சனங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆமா, வெளிப்படையான விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இடதுசாரி, வலதுசாரி, அப்புறம் திராவிட இயக்கங்கள் சார்ந்த பல விமர்சனங்கள் இதுல அப்பட்டமா பேசப்பட்டிருக்கு. அதனால தொகுப்பாளர்களாகிய நாங்க இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்புலயும் நிக்கல அப்படிங்கறத திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறோம். கட்டுரையாளர் முன்வைக்கிற வாதங்களையும் அவர் எடுத்துரைக்கும் தரவுகளையும் அப்படியே எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் இந்த அலசலோட ஒரே நோக்கம். அந்த ஒரு தெளிவோடையே நாம இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த விவாதத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கு. அதாவது தேவக்கோட்டையை சேர்ந்த பூ எழில்மதி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. பெண்கள் நில உரிமைக்காரர்கள் ஆக முடியாமைக்கு எது காரணம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ரொம்ப அழுத்தமான கேள்வி. இந்த கேள்விக்கே திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவங்க ஒரு பதில் அளிக்கிறாங்க. அதாவது அன்று மனு தர்மம், அதை இன்றும் நடத்தும் RSS பாஜக கொள்கை தத்துவங்கள் என்பதே புதைந்துள்ள உண்மைகள் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். பார்க்கறதுக்கு இது ஒரு வழக்கமான அரசியல் நிலைப்பாடு மாதிரி தோணலாம். ஆனா கட்டுரையாளர் இந்த பதில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறாரே, அது எப்படி தொடங்குது? அதாவது கட்டுரையாளர் இந்த பதில ஒரு அறிவுபூர்வமான பதிலா ஏத்துக்கவே தயாராக இல்ல. அவர் இதை முற்றிலுமா நிராகரிக்கிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆசிரியர் இத வெறும் ஒரு அரசியல் முரண்பாடா மட்டும் சுருக்கல. சொந்த அறிவு வேண்டாம், ஈவே ராமசாமி தந்த அறிவு போதும் அப்படின்னு சொந்த அறிவையே மறுதளிக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து அறிவுபூர்வமான ஒரு பதில் வந்திருக்குமா அப்படின்னு அவர் ரொம்ப காட்டமா கேக்குறார். அதாவது சமூகத்துல நிலவர உண்மையான பொருளாதார பிரச்சனைகளை அவர் ஆராயல அப்படின்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. சமூகத்தோட குடும்ப கட்டமைப்பு பிரச்சனைகளை ஆராய்ந்து பதில் சொல்லியிருக்கணும். ஆனா எந்த விதமான யதார்த்தத்தையும் உணராமல் ஏதோ தன் சுய அரசியலுக்காக சொல்லப்பட்ட ஒரு மேம்போக்கான பதில் இது அப்படிங்கறதா ஆசிரியரோட பிரதான குற்றச்சாட்டு. அப்போ ஆசிரியர் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு, அதுக்கு அவர் வைக்கிற அடிப்படை ஆதாரம் என்ன? தமிழ் சமூகத்துல நில உடைமை உண்மையிலேயே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் எப்படி விளக்குறார்? ஏன்னா இந்த பினாமி கலாச்சாரம் நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணுதானே. அது அவர் நம்ம கண் முன்னாடி நடக்கிற அன்றாட யதார்த்தத்தை வச்சு தர்க்க ரீதியா நிறுவுறார். இப்போ நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத் தலைவரான ஆணின் பெயர்ல தான் இங்க பெருமளவுல சொத்து வாங்கப்படுது. குடும்பத் தலைவிகளோட பெயர்கள்ல பெரும்பாலும் வாங்குறதில்ல அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறார். ஒருவேளை தாய் மேல இருக்கிற அதீத பாசத்துல தாயின் பெயர்ல நிலம் வாங்கினா கூட கடைசியில இந்த நிலத்தோட அதிகாரம் யார் கைக்கு போகுது? அதான் இங்க விஷயமே. அதை அனுபவிக்க போறது மகன்கள் தான். அதனால அந்த தாய் அப்படிங்கிறவங்க வெறும் பெயரளவுக்கு மட்டுமே ஒரு நில உரிமையாளரா இருக்காங்களே தவிர அவங்க அந்த நிலத்தை தான் விருப்பப்படி ஆள முடியாதுன்னு அவர் சொல்றார். அப்படி என்றால் சட்டப்படி பெண்கள் உரிமையாளர்களா இருந்தாலும் நடைமுறையில் முடிவெடுக்கிற அதிகாரம் ஆண்கள் கிட்டேயே இருக்கு அப்படிங்கறத அவர் ஆணித்தரமா சொல்றார். முற்றிலும் உண்மை. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்கத்தான் அவர் இந்த பினாமி முறைய கையில் எடுக்கிறாரு. சில வீடுகள்ல மனைவியோட பேர்ல சொத்து வாங்குவாங்க. ஆனா அதோட நோக்கம் பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கறது கிடையாது. ஆமா, அது ஒரு பாதுகாப்பு தந்திரம். கரெக்ட். அரசுக்கு கணக்கு காட்டுறதுக்காகவோ இல்ல பிசினஸ்ல ஏதாவது சட்டச்சிக்கல் வந்தா சொத்தை காப்பாத்துறதுக்காகவோ தான் மனைவியோட பெயர் பயன்படுத்தப்படுது. இதத்தான் பினாமி கலாச்சாரம் சொல்றாங்க. பெண்கள் சொத்துக்களோட பினாமிகளா இருக்காங்களே தவிர உண்மையான உரிமையாளர்களா இல்ல அப்படிங்கறத ஆசிரியர் இங்க ரொம்ப தெளிவா பதிவு செய்யறாரு. ஆசிரியர் ஒரு வரலாற்று நிகழ்வை உதாரணமா கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். மனைவியோட பேர்ல சொத்தை காப்பாத்த எப்படியெல்லாம் தந்திரமான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் முன்வைக்கிற அந்த உதாரணம் ரொம்பவே கடுமையானதா இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப கடுமையான ஒரு தனிநபர் விமர்சனமாவே அந்த கட்டுரையில இடம் பெற்றிருக்கு.
ஈவே ராமசாமி பெரியார் தன்னோட தள்ளாத வயதுல இளம் வயது மணியம்மைய கல்யாணம் பண்ணது எதற்காக அப்படிங்கிற கேள்விய ஆசிரியர் எழுப்புறார். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆச்சே. ஆமா, தன்னோட சொத்தை காப்பாத்தி அவங்கள வாரிசாக்க செஞ்ச ஒரு டகால்டி வேலை தான் அந்த திருமணம் அப்படின்னு கட்டுரையாளர் ரொம்ப கடுமையா சாடுறார். இந்த மாதிரி தந்திரங்கள்ல தான் பெண்களோட பேர்ல சொத்துக்கள் கைமாறதே தவிர பெண்களுக்கு உண்மையான அதிகாரத்தை கொடுக்கற நோக்கத்துல இது செய்யப்படல அப்படின்னு அவர் இந்த உதாரணம் மூலமா நிறுவ முற்படுறார். இந்த சமூக யதார்த்தங்களை எல்லாம் சுட்டி காட்டின பிறகுதான் அவர் மறுபடியும் வீரமணியோட பதிலுக்கு வர்றார். சமூகத்தோட பொருளாதார கட்டமைப்பை புரிஞ்சுக்காம ஏதோ மனு தர்மம் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்றத அவர் வெறும் இந்திய பிரச்சனையா மட்டும் பார்க்கலையே, ஒரு உலகளாவிய ஒப்பீட்டு அவர் செய்றார். அதை எப்படி விவரிக்கிறார்? அதுதான் இந்த கட்டுரையோட ரொம்ப முக்கியமான தர்க்கம். பெண்கள் சுயமாக சம்பாதித்து எதையும் வாங்க முடியாத ஒரு சமூக நிலை இருக்கு. இத மறைச்சிட்டு ஏதோ மனு தர்மம் தோன்றிய இந்தியாவுல மட்டுமே இந்த நிலை இருக்கு அப்படின்னு சொல்றது முழு அயோக்கியத்தனம் அப்படின்னு ஆசிரியர் வாதிடுறார். உலகத்துல உள்ள மற்ற மதங்களோட நிலைய அவர் ரொம்ப ஆழமா ஒப்பிடுறார். அதாவது பௌத்த மதத்தோட மறைநூலான திருப்பிடகம் கோலோச்சும் நாடுகளா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவர்களோட பைபிள் வழிநடக்கும் நாடுகளா இருக்கட்டும், அப்புறம் இஸ்லாமியர்களோட குரான் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள், இப்படி எங்கேயுமே பெண்கள் முழுமையான நிலை உரிமையாளர்களா இல்ல அப்படிங்கிற ஒரு உலகளாவிய உண்மையா அவர் சுட்டிக்காட்டுறார். ஓ, அப்ப இது ஒரு உலகளாவிய ஆணாதிக்க சிக்கல். இதை எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் மீது மட்டும் சுமத்திட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரா? சரியா புடிச்சிங்க. இது உலகம் முழுத்த வேரூன்றி இருக்கிற ஒரு கட்டமைப்பு சிக்கல். அத வசதியா மறைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை மட்டும் குறை கூறுவது பித்தலாட்டம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். உண்மையை உணர்ற தெளிவில்லாம இந்த பதில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்றுன்னு அவர் அந்த பதிலின் மீது தன்னோட ஒட்டுமொத்த நிராகரிப்பை பதிவு செய்றார். உலகளாவிய மதங்களை பத்தி பேசின ஆசிரியர் அப்படியே நம்ம ஊருக்குள்ள வந்து திராவிடர் கழகத்தினர் மீதும் கம்யூனிஸ்டுகள் மீதும் வைக்கிற அந்த நேரடி விமர்சனம் தான் இந்த கட்டுரையோட உச்சகட்டம்னே சொல்லலாம். அவர் வெறும் தத்துவார்த்த ரீதியா பேசிட்டு போகாம அவங்கள நோக்கி ஒரு சவாலையே முன்வைக்கிறாரே. அந்த சவால் ரொம்பவே கூர்மையானது. கட்டுரையாளர் நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்கிறார். எத்தனை தீகாக்காரன் தன் வீட்டு பெண்களோட பெயர்ல சொத்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கி வீரமணி தருவாரா அப்படின்னு அவர் சவால் விடுறாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட நபர்களோட பெயர்களையே அவர் குறிப்பிடுறாரு. ஆமா, பொதுவெளியில அறியப்பட்ட திராவிடர் கழகத்தின் முக்கிய பெண் ஆளுமைகளான வி மோகனா, அருள்மொழி, ஓவியா, சல்மா இவங்களோட வீட்டு பத்திரங்கள் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு அவர் கேக்குற கேள்வி அவங்க பேசுற கருத்தியலுக்கும் அவங்க சொந்த வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயலுது. இந்த இடத்துல அவர் பயன்படுத்துற அந்த கழுப்பு சட்டை ஒப்பீடு வந்து தர்க்க ரீதியா ரொம்ப வலுவா இருக்கு. ஈவேரா அவங்க திராவிடர் கழகத்தினர் எல்லாரும் கட்டாயம் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அத போல ஏன் நிலம் சம்பந்தமா ஒரு தீர்மானம் போடல அப்படின்னு ஆசிரியர் எழுப்புற கேள்வி ஒரு மாபெரும் முரண்பாட்டை சுட்டி காட்டுது இல்லையா? ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. ஒரு இயக்கத்தால தன் தொண்டர்கள் என்ன உடை அணியணும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்க முடியுது. ஆனா அதே இயக்கத்தால தீக்கவினர் நிலம் வாங்கினா அது மனைவியோட பேர்ல மட்டுமே வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன் ஒரு தீர்மானம் போட்டு பெண்களை நில உரிமைக்காரர்களா மாத்த முடியல அப்படின்னு ஆசிரியர் கேக்குறார். அது ஒரு நியாயமான கேள்விதான். பிற மதங்கள் பெண்களை நில உரிமையாளர்களா ஆக்கி அழகு பார்த்திருந்தா வீரமணியோட பதில நாம ஏத்துக்கலாம். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. அதனாலதான் இந்த பதில ஒரு அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு அப்படின்னு கட்டுரையாளர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. சரி, சமூகத்துல இருக்கிற தவறுகளை எல்லாம் ஆசிரியர் சுட்டி காட்டிட்டார். ஆனா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு அவர் நினைக்கிறாரு? பெண்கள் எப்போதுமே இப்படி நில உரிமையற்றவர்களாத்தான் இருக்க போறாங்களா? அல்லது ஏதாவது மாற்றம் நிகழும்னா அவர் நம்புறாரா? கட்டுரையாளர் பொருளாதார யதார்த்தத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கார். உலகம் மாறிக்கிட்டு வருது அப்படிங்கறத அவர் எங்கேயும் மறுக்கல. பெண்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து சுயமா சம்பாதிக்க தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு சொத்து வாங்குனா கூட கணவன் மனைவி அப்படின்னு கூட்டா சொத்து வாங்குற வழக்கம் வந்திருக்கு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா இப்பவும் கூட பெண்கள் சொத்தோட முழு உரிமையாளர்களா ஆக முடியாத ஒரு சூழல் தான் பெருமளவுல நீடிக்குது. ஆமா, மாற்றம்ங்கிறத யாரோ ஒருத்தரோட கொள்கைகளாலோ அரசியல் முழக்கங்களாலோ மட்டும் வந்துடாது. ஆணோ பெண்ணோ அவங்க சுயமா பொருளீட்டும் சூழல், அதாவது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வரும்போதுதான் நில உரிமையாளர்களா உருவெடுப்பாங்க அப்படின்னு அவர் ஆணித்தரமா நம்புறார். சில பத்தாண்டுகள்ல பெண்கள் முழு நில உரிமையாளர்களா மாறலாம். ஆனா அது பொருளாதாரம் சார்ந்த விஷயம். கரெக்ட். இன்றைய யதார்த்தத்தை உணர்ந்துதான் பூ எழில்மதி அந்த கேள்வியை கேட்டார்.
ஆனா அவருக்கு கிடைச்சதோ ஒரு தப்பிக்கும் பதில் அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட வாதம். இதுவரைக்கும் நாம நில உரிமை பத்தி பேசணும். ஆனா இந்த கட்டுரையோட மிக முக்கியமான ஆழமான ஒரு பகுதி அதோட முடிவுரையில் இருக்கு. தமிழ் சமூகம் பெண்களை சொத்துரிமையில முழுமையா புறக்கணிச்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வியை எழுப்பி அதுக்கு ஆசிரியர் இல்ல அப்படின்னு பதிலளிக்கிறாரே. இது நாம இதுவரைக்கும் விவாதிச்சதுக்கு நேர் மாறா இருக்கு. இது ஆசிரியர் எப்படி தர்க்கரீதியா அணுகிறார்? இது ரொம்ப ஆழமான ஒரு சமூக பொருளாதார பார்வை. தமிழர்களோட பாரம்பரியமான பொருளாதார சிந்தனைய ஆசிரியர் இங்க நினைவூட்டுறார். மண்ணுல போடு இல்ல பொண்ணுல போடு அப்படிங்கிற பழமொழிய நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆமா, ஈட்டிய பணத்தை ஒன்னு நிலமா வாங்கணும் இல்ல நகையா வாங்கணும். இதுதான் பல நூற்றாண்டுகளா தமிழர்களோட பொருளாதார திட்டம். இங்க ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நிலம் அப்படிங்கறது ஆண்களோட வசம் இருந்ததுன்னா, தங்கம் எனப்படும் நகை எப்போதுமே பெண்களோட சொத்தாகவே பிரிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார பகிர்வு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தங்கம் பெண்களோட பெயர்ல இருந்தாலும் பெண்கள் நிறைய நகையை அணியறத பார்த்து ஈவீரா அவங்க பெண்களை நகை மாட்டும் ஸ்டாண்டுகள் அப்படின்னு விமர்சிச்சாரே. இத கட்டுரையாளர் எப்படி நியாயப்படுத்துறார்? அந்த விமர்சனத்தை ஆசிரியர் முற்றிலுமா ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு நிராகரிக்கிறார். அவர் தங்கத்தை வெறும் ஒரு அலங்கார பொருளாவோ பெண்களை நகைமாட்டும் ஸ்டாண்டுகளாவோ பார்க்கல. தங்கம்ங்கிறது பெண்களோட சேமிப்பு, பெற்றோர்கள் அவங்களுக்கு தந்த சொத்துரிமை. எல்லாவற்றிற்கும் மேல ஒரு குடும்பம் கஷ்டப்படுற நேரத்துல உடனடியா பணமாக்கக்கூடிய மிக சிறந்த முதலீடு தங்கம் மட்டும்தான். சரியா சொன்னீங்க. பொருளாதாரத்துல இத எளிதில் பணமாக்கக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ அவசரமோ இல்ல பொருளாதார நெருக்கடியோ வந்தா பத்திரம் எழுதி நிலத்தை விற்று பணமாக்க மாத கணக்குல ஆகும். ஆனா கழுத்துல இருக்கிற சங்கிலிய அடுத்த சில மணி நேரங்கள்ல பணமா மாத்த முடியும். ஆஹா, தமிழ் சமூகத்துல பெண்களுக்கென்று ஒரு பொருளாதார பாதுகாப்பு எப்போதுமே இருந்தே வந்திருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் இந்த வாதத்தின் மூலமா நிறுவுறார். ஆமா, அதாவது ஆண்களுக்கு நிலம், பெண்களுக்கு தங்கம் அப்படின்னு ஒரு பொருளாதார பிரிவினைய தமிழ் சமூகம் ரொம்ப தெளிவாவே பல தலைமுறைகளா செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் எடுத்து சொல்லி, இந்தாருங்கள் மற்ற மதங்கள்ல அல்லது திக்காவில பெண்கள் இப்படி நில உரிமையாளர்களா இருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட வீரமணி பதில் சொல்லியிருந்தா அவரை நேர்மையாளர்னு ஏத்துக்கலாம். ஆனா சமூகத்தோட இந்த நிலம் மற்றும் தங்கம் சார்ந்த பொருளாதார பிரிவினைய புரிஞ்சுக்காம, அப்படி எந்த ஒரு தரவையும் காட்ட முடியாம பழிய மட்டும் வேற ஒரு சித்தாந்தத்தின் மேல போடுறது ஒரு மாணவனுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாத தன்மை அப்படின்னு கட்டுரையாளர் தன் விமர்சனத்தை நிறைவு செய்யறார். நேராகி உங்களை பார்த்து இப்ப நாங்க கேட்கிறோம், இந்த கட்டுரை எவ்வளோ பெரிய விவாதத்தை முன்வைக்குது அப்படிங்கிறத பாத்தீங்களா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நிலம் யாருடைய பேர்ல இருக்கு, தங்கம் யாரிடம் இருக்கு? பெரிய பெரிய அரசியல் சித்தாந்தங்களை விட இந்த நிலம் மற்றும் தங்கம் அப்படிங்கிற பொருளாதார பிரிவினை பல தலைமுறைகளா எப்படி பாலின அடிப்படையிலான பொருளாதாரத்தை நம் வீடுகள்ல தீர்மானிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. உண்மைதான். கொள்கைகள் மேடைகள்ல முழங்கப்படலாம், சித்தாந்தங்கள் புத்தகங்கள்ல இருக்கலாம். ஆனா சமூகத்தோட உண்மையான யதார்த்தம் வீட்டின் பத்திரங்கள்லயும் வங்கிகளின் பாதுகாப்பு பெட்டகங்கள்லயும் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த கட்டுரை நமக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி சுட்டிக்காட்டுது. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் நேயராகிய உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறோம். வரலாற்று ரீதியா ஆண்களுக்கு நிலம், அதாவது வருமானம் தரக்கூடியது ஆனா எளிதில் விற்க முடியாதது என்றும், பெண்களுக்கு தங்கம், அதாவது எளிதில் பணமாக்கக்கூடியது, ஆபத் பாந்தவன் என்றும் சொத்துக்கள் புரிச்சு வைக்கப்பட்டிருந்ததை நம்ம விரிவா பார்த்தோம்.